வணக்கம், என் பேர் வீரபத்திரன். என் தங்கச்சி பையங்க. கேசரி எப்படி செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வறுத்த ரவை, திராட்சை, சர்க்கரை, சால்ட்டு, பாதாம் பருப்பு, பால், நெய். இப்போ தண்ணியை ஊற்ற போகிறேன். ஃபஸ்ட்டு நான் பால் இதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ பால் ஊற்றிருக்கேன், தண்ணி கொஞ்சம் ஊற்றி கலந்துருக்கேன். பால் எதுக்குன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தான் பால். இப்போ ரவை கொட்ட போகிறேன். இப்போ வறுத்த ரவை, இப்போ தேவையான ரவையை நான் கொட்டியிருக்கேன். இப்போ கொண்டு போட்டுட்டு கிண்டி விடணும். இப்போ நல்லா கிண்டிக்கிட்டேனாக்கா சால்ட்டு ஒரு சிட்டிக்கு, சால்ட்டு ரொம்ப தேவையில்லை, ஒரு சிட்டிக்கு. ஏன்னா ஒரு டேஸ்ட்டுக்கு தான் இது. கேசரி பவுட்ரு வேணும்னாக்கா நம்ம போட்டுக்கலாம், கலர் சேர்த்துனா சேர்த்துக்கலாம். கலர் சேர்த்துனா கொஞ்சம் நல்லா இருக்கும், கொஞ்சம் பார்க்குறதுக்கு. டீ ரொம்ப தேவையில்லை, கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாங்க. நல்லா கிண்டிக்கிட்டேன். இப்போ நான் நல்லா பக்கமாக வந்துட்டு இப்போ நெய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டா அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் தேவையான அளவுக்கு நெய். நெய்யை போட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டாக்கா நல்லா வாசனையாக வரும், உடம்புக்கு நல்லதுக்கு. இந்த திராட்சைக்கெல்லாம் போடுறோம். கொஞ்சம் இந்த முந்திரி வேணுன்னா பாதாம் பருப்பு போட்டுக்கலாம், எதுவும் போட்டுக்கலாங்க. நல்லா இருக்குதா? செஞ்சுருக்கு நல்லா இருக்குதா? கேசரி இப்போ ரெடி ஆகி போச்சு. இப்போ உங்களுக்கு இப்போ கேசரி செஞ்சு முடிச்சிட்டேன் நான். இப்போ ஒரு தேவையான இது நெய் எல்லாம் சேர்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ முந்திரி சேர்ப்பாங்க. இதில் நான் முந்திரி சேர்க்காமல் இதில் பாதாம் பருப்பு சேர்த்துருக்கேன். பாதாம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதனால் இதை நான் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போது சாப்பிட்டு பார்க்கலாம். எப்படி நல்லா இருக்குதா? சூப்பராக இருக்குதா? பார்த்தீங்களா? அதேமாதிரி எல்லாம் குழந்தைங்க நீங்கள் கொடுக்கலாம். பெரியவங்கலேருந்து சிறியவங்களும் எல்லாருமே கொடுக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும், ருசியாகவும் இருக்கும்.